ராம் நாராயண ராம். எங்கள் உடல் ஒரு சிக்கலான இயந்திரம். இது ஒருங்கிணைந்த ஒற்றை அலகாக செயல்படுகிறது. அங்கு அனைத்து உறுப்புகளும் ஒருவருக்கொருவர் இணைந்து உயிருடன் இருக்கும் அமைப்பை உருவாக்குகின்றன. இது செயல்படும் மற்றும் படைப்பாற்றலுடன் நிறைந்தது. அன்பு, பாசம் மற்றும் பற்றுதலின் பிணைப்புகளால் நிரம்பியிருக்கிறது. இது எங்களை ஒருங்கிணைந்த குடும்பமாக மாற்றுகிறது. அனைத்து உறுப்புகளும் ஒரு அணியாக இணைந்து செயல்படுகின்றன. எந்த உறுப்பினையும் குறைவாக கருதாமல். ஒவ்வொரு உயிரினமும், செடிகள் மற்றும் பூச்சிகளும் உயிரும் உணர்வும் கொண்டவை. இந்த உடல் போன்ற ஒரு இயந்திரத்தின் உள்ளே 50 பில்லியன் மக்கள், ஆன்மாக்கள், உணர்வு பகுப்புகள் மற்றும் தெய்வீக அணுக்கள் உள்ளன. இன்றைய உலகிலும் முழு பிரபஞ்சத்திலும் எண்ணற்ற ஆன்மாக்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை மறுக்கப்படுகின்றன. இதன் விளைவாக மக்கள் அநீதிகளைச் செய்கின்றனர், பிழைகளைச் செய்கின்றனர், குற்றங்களைச் செய்கின்றனர் மற்றும் பல்வேறு தவறான செயல்களில் சிக்கிக் கொள்ளுகின்றனர். அவர்களின் அமைதியின்மை அவர்களின் இதயம் மற்றும் உணர்வின் ஆழமான பசியிலிருந்து வருகிறது. ஒரு பசியான மனிதன் குழப்பத்தில் கூச்சலிட்டு தவறித் திரியலாம். அதேபோல் நம்முள் உள்ள எண்ணற்ற உணர்வுகள் நம்முடைய செயல்களை பாதிக்கின்றன. ராம் நாராயண ராம் என்ற பெயரின் சாரத்தில் இருந்து எண்ணற்ற உயிர்கள் உருவாகியுள்ளன. விண்வெளியில் எண்ணற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் தொகுதிகள் அனைத்தும் உயிர், உணர்வு, செயல் மற்றும் படைப்பாற்றல் கொண்டவை. அவை தாகம், பசி, துக்கம், வலி மற்றும் சவால்களை அனுபவிக்கின்றன. அவை பிறந்து இறக்கின்றன. ஆனால் மனிதர்களைப் போல் அவற்றிற்கு தன் விருப்பப்படி செயல்படும் சுதந்திரம் இல்லை. பிழைகள் செய்வதற்கோ தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கோ விளைவுகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. நம்முடைய மனதில் எண்ணற்ற சிந்தனைகள் உள்ளன. அவற்றின் மத்தியில் நம்முடைய விவேகம் தலையிடுகிறது, நம்மை வழிநடத்துகிறது மற்றும் நம்முடைய பிழைகளை காட்டுகிறது. ஆனால் சில சமயங்களில் நாம் கேட்கிறோம், சில சமயங்களில் இல்லை. இதன் விளைவாக தவறான செயல்கள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது நாம் இந்த எல்லா பாகுபாடுகளையும் நீக்கி ஒரு மதச்சார்பற்ற மற்றும் முன்னேறிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது நம்முடைய விவேகத்தை கேட்டால், இயற்கையுடன் இணைந்தால் மற்றும் ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் மட்டுமே சாத்தியமாகும். இயற்கைதான் மிகப்பெரிய மதம். இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ராம் நாராயண ராமுடன் இணைந்தால் அவனுடைய வாழ்க்கை நிலையாக மாறிவிடும். ராம் நாராயண ராம் எப்போதும் மக்களுக்கு தங்கள் சிந்தனையை நேர்மறையாக வைத்திருக்க சொல்லுகிறார். எப்போதும் உங்கள் விவேகத்தின் குரலை கேளுங்கள், உங்கள் உள்ளுணர்வின் குரலை கேளுங்கள். இன்று உலகில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை தேடுகின்றனர், அமைதியை காண முனைகின்றனர். இதை பெற நாம் இடம் இடமாக அலைந்து திரிகிறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி மற்றும் அமைதி நம்முள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நாம் செய்ய வேண்டியது ராம் நாராயண ராம் என்ற திருநாமத்துடன் இணைவது மட்டுமே. பின்னர் நீங்கள் பார்க்கலாம் அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எப்படி அனுபவிக்கின்றனர் என்பதை. முழு பிரபஞ்சமும் ராம் நாராயண ராம் இல் அடங்கியுள்ளது. இந்த பெயர் நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி நம்முடைய மனதை எல்லா பயங்களிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிறைந்த நிலையை அளிக்கிறது. ராம் நாராயண ராம்.